இறையேசுவில் என் அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இந்த ஜூபிலி ஆண்டில் நாம் அனைவரும் எதிர்நோக்கின் பயணிகளாக நம் அன்னையின் இந்த திருத்தலத்திற்கு வந்துள்ளோம். நாம் நம்முடைய மனதில் நம்முடைய வாழ்க்கையின் பிரச்சனைகள், துன்பதுயரங்கள், கவலைகள், நோய் நொடிகள் இதையெல்லாம் எடுத்துக்கொண்டு இதையெல்லாம் சுமந்து கொண்டு நாம் நம்முடைய அன்னையிடம் வந்துள்ளோம். அந்த அன்னையிடம் உதவி கேட்பதற்காக, அந்த அன்னையிடம் பரிந்து பேசுவதற்காக, அந்த அன்னையை நம்மோடு இணைந்து நம்மோடு பயணிப்பதற்காக நாம் இங்கே இன்று கூடியுள்ளோம். அதுவும் அந்த அன்னையினுடைய பிறந்த விழாவன்று நாம் அந்த அன்னையின் பக்கத்தில் வந்துள்ளோம். முதலாக நாம் நம்முடைய இதயத்திலிருந்து நம்முடைய அன்னைக்கு அன்பான பிறந்த நாள் வாழ்த்துக்களை நாம் தெரிவிப்போம். உண்மையிலே அந்த அன்னை நம் ஒவ்வொருவரிடமும் ஒரு பிறந்த நாள் கிஃப்ட், பர்த்டே கிஃப்டை எதிர்பார்க்கிறாள். அவளுக்கு விருப்பமான ஒரு பர்த்டே கிஃப்ட் நாம் அனைவரும் கொடுக்க வேண்டும். ஏனென்றால் நாம் அந்த அன்னையின் பிறந்த நாளை கொண்டாட வந்திருக்கின்றோம். அந்த அன்னைக்கு மிகவும் விருப்பமான ஒரு இது, நாம் அனைவரும் அந்த அன்னையை போல் தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து, இயேசுவுக்கு ஏற்ற விருப்பமான வாழ்க்கை வாழ்ந்து, நற்செய்திக்கு ஏற்ப வாழ்க்கை வாழ்ந்து, நம் அன்னையை போல் ஒரு திரு பயணியாக வாழ்வதற்கு தான் அந்த அன்னை நம்மிடமிருந்து எதிர்பார்க்கிறாள். இன்று நான் இந்த திருத்தலத்தில் இந்த திருப்பலியை உங்களோடு இணைந்து ஒரு திருப்பயணியாக உங்களோடு இணைந்து ஒப்பு கொடுத்து உங்களுக்காக நம் எல்லாருக்காகவும் ஜெபிப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நம்முடைய பாசமுள்ள தஞ்சாவூர் ஆயர் மேதகு டி சகாயராஜ் இப்போது ரோமில் தன்னுடைய புதிய ஆயருடைய அந்த பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார். இந்த வாய்ப்பை எனக்கு தந்தமைக்கு நான் அவருக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த திருத்தல அதிபர்கள் மற்றும் அவர்களோடு பணிபுரியும் எல்லோருக்கும் நான் நன்றி செல்ல கடமைப்பட்டுள்ளேன். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இன்றைய நற்செய்தியிலே இயேசு நமக்கு இடம் ஏற்பாடு செய்ய தந்தையிடம் செல்வதை பற்றி நாம் கேட்டோம். அவர், நான் தந்தையிடம் செல்கிறேன், உங்களுக்காக இடம் பார்த்து திரும்பி வந்து நான் உங்களை அங்கே எடுத்து செல்வேன், நான் இருக்கும் இடத்தில் நீங்களும் இருப்பீர்கள் என்று நமக்கு கூறுகிறார். அப்போது சீடர்களில் ஒருவர் தோமா அவரிடம் என்ன கேட்கிறார்? ஆண்டவரே, நீர் எங்கே போகிறீர் என்று எங்களுக்கு தெரியாது, அங்கே போகும் வழி எங்களுக்கு எப்படி தெரியும்? அப்போது இயேசு அவரிடம் சொல்கிறார், வழியும் உண்மையும் வாழ்வும் நானே, என் வழியாய் அன்றி எவரும் தந்தையிடம் வருவதில்லை. நீங்கள் என்னை அறிந்திருந்தால் என் தந்தையும் அறிவீர்கள் என்று அவருக்கு சொல்லுகிறார். அப்போது பிலிப் கேட்பார், ஆண்டவரே, தந்தையை எங்களுக்கு காட்டும். இயேசு சொல்வார், என்னை காண்பவன் என் தந்தையை காண்கிறான், நானும் தந்தையும் ஒன்றாக இருக்கிறோம். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, இந்த நற்செய்தியை கேட்டதும் எனக்கு தோன்றியது, நம்முடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் தந்தையை நோக்கிய ஒரு பயணமாக அமைகிறது. இந்த உலகத்தில் பிறந்த நம் அனைவருடைய வாழ்க்கையும் தந்தையை நோக்கிய ஒரு பயணமாக அமைகிறது.
நாம் விவிலியத்தை எடுத்து பார்ப்போம் என்றால் விவிலியமும் ஒரு பயணமாக அமைகிறது. தொடக்க நூலில் நாம் கடவுள் இந்த உலகத்தையும் நம் அனைவரையும் படைப்பதை நாம் பார்க்கிறோம். இறைவன் அங்கே தன் பயணத்தை தொடங்குகிறார். இந்த உலகத்தை படைத்து நம் அனைவரையும் படைத்து இறைவன் தன் பயணத்தை விவிலியத்தில் தொடக்க நூல் 1-2 அதிகாரங்களில் அவர் அதை தொடங்குகிறார். விவிலியத்தின் கடைசி நூலாகிய திருவெளிப்பாடில் அதிகாரம் 21-22 அவர் புதிய விண்ணகத்தையும் புதிய மண்ணகத்தையும் படைக்க விரும்புகிறார். எனவே இது ஒரு பயணமாக நமக்கு கொடுக்கப்படுகிறது. தொடக்க நூலில் தொடங்கிய பயணம் திருவெளிப்பாடில் முடிவடைகிறது ஒரு புதிய விண்ணகமும் புதிய மண்ணகமும் படைப்பதில். அங்கு நமக்கு என்ன சொல்லப்படுகிறது? இதோ கடவுளின் உறைவிடம் மனிதர் நடுவே உள்ளது. திருவெளிப்பாடு 21 அதிகாரம் 4 வசனத்தில் நாம் படிக்கிறோம், அவர்களுடைய கண்ணீர் அனைத்தையும் அவர் துடைத்து விடுவார். இனிமேல் சாவு இராது, அழுகை இராது, துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்கிறார். எவ்வளவோ மேன்மையான அருமையான நற்செய்தி நம் அனைவருக்கும். துன்பம், துயரம், நோய் நொடிகள், பிரச்சனைகள், குழப்பங்கள், கவலைகள் இவையெல்லாம் எடுத்துக்கொண்டு நாம் இங்கு வந்தபோது அந்த அன்னையின் இந்த திருத்தலத்தில் நமக்கு கிடைக்கும் ஒரு நற்செய்தி, இனி அழுகை இராது, இனி சாவு இராது, இனி துன்பம் இராது, முன்பு இருந்தவை எல்லாம் மறைந்து விட்டன என்ற ஒரு நற்செய்தி நமக்கு கிடைக்கிறது. 2ஆம் வாசகத்திலே தூய பவுல் அடியார் கலாத்தியருக்கு எழுதிய அந்த திருமுகத்தில் 6ஆம் அதிகாரத்தில் 4ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் அவர் சொல்கிறார், காலம் நிறைவேறிய போது திருச்சட்டத்திற்கு உட்பட்டிருந்த நம்மை மீட்டு தம் பிள்ளைகள் ஆக்குமாறு கடவுள் தன் மகனை பெண்ணிடம் பிறந்தவராக திருச்சட்டத்திற்கு உட்பட்டவராகவும் அனுப்பினார். பெண்ணிடம் இருந்து பிறந்தவராக. அந்த பெண் யார்? அந்த பெண் அன்னை மரியா. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, திரு அவையானது ஜூபிலி ஆண்டை எதிர்நோக்கின் பயணிகள் என்ற மைய கருத்தோடு கொண்டாடும் போது அன்னை, நம்முடைய அன்னை, வேளாங்கண்ணி அன்னை, ஆரோக்கிய அன்னையின் பிறந்த நாளை நாம் கொண்டாடுவதற்காக அதற்கு மைய கருத்தாக நாம் இன்று எடுத்திருப்பது ஆன்மீக திருப்பயணிகளுக்கு நம்பிக்கையாக விளங்கும் அன்னை மரியா. ஆன்மீக திருப்பயணிகளுக்கு நம்பிக்கையாக விளங்கும் அன்னை மரியா. நாம் அனைவரும் பயணிகள். நான் சொன்னது போல் இந்த வாழ்க்கை, இந்த உலக வாழ்க்கை நமக்கு தந்தையை நோக்கிய ஒரு பயணமாக அமைகிறது. எனவே நாம் அன்னை மரியாளை உற்று நோக்குவோம். அவள் இந்த பயணத்தை எப்படி நிறைவு செய்தாள்? இன்று அவள் நம்மோடு இருக்கின்றாள். ஏனென்றால் சிலுவையின் அடியில் நின்று கொண்டு நம் அனைவரையும் தம் பிள்ளைகளாக ஏற்றுக்கொண்டாள். இறை இயேசுவின் சித்தப்படி நம்மோடு பயணிக்க இப்போது அவள் நம்மோடு இருக்கின்றாள். எனவே அந்த அன்னையை நாம் உற்று நோக்க வேண்டும். அவளுடைய வாழ்க்கையை பற்றி சிந்திக்க வேண்டும். எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்ந்து தன்னுடைய இந்த திருப்பயணத்தை, தந்தையை நோக்கிய பயணத்தை அவள் நிறைவு செய்தாள் என்பதை நாம் பார்க்க வேண்டும். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை, முதலில் நான் காண்பது என்ன? வானதூதர் இறை சித்தத்தை, இறை தந்தையின் சித்தத்தை, நாம் தந்தையை நோக்கிய பயணத்தில் இருக்கின்றோம். அந்த நேரத்தில் அந்த தந்தையினுடைய சித்தம் என்பதை வானதூதர் அன்னை மரியாளுக்கு வெளிப்படுத்துகிறார். அவள் அதை முற்றிலும் ஏற்றுக்கொள்கிறாள். ஏற்றுக்கொண்டு அவள் என்ன சொல்கிறாள்? இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது என்று சொல்கிறாள். இதோ உமது அடிமை, உமது வார்த்தைப்படி எனக்கு ஆகக்கடவது. அந்த நேரம் முதல் அன்னை மரியாள் தன்னுடைய விருப்பப்படி அல்ல,
தன்னுடைய கனவின்படி அல்ல, இறை சித்தத்தின் விருப்பப்படி வாழ முன் வருகிறாள். தந்தையை நோக்கி அந்த பயணத்தில் இறை சித்தத்தை தெரிந்து அதற்கு தன்னை முழுமையுமாக அர்ப்பணித்து அந்த பயணத்தை தொடங்குகிறாள். அவள் அந்த பயணத்தை தொடங்கியதும் முதலாக அவளுடைய வாழ்க்கையில் நான் பார்ப்பது என்ன? அவளுடைய வாழ்க்கை இறை வார்த்தையின் வாழ்க்கையாக அமைகிறது. அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அவளுடைய வாழ்க்கை இறை வார்த்தையின்படி உள்ள ஒரு வாழ்க்கை. இன்று நம்முடைய வாழ்க்கை, அன்னையின் பக்தர்களாகிய நாம், நம்முடைய வாழ்க்கை இறை வார்த்தையின்படி உள்ள ஒரு வாழ்க்கையாக இருக்கின்றதா? இயேசு தேவாலயத்தில் போதித்துக் கொண்டிருக்கும் போது அங்கே அன்னை மரியாளும் சகோதர சகோதரிகளும் அவரை பார்க்க வருகின்றார்கள். அப்போது ஒருவர் இயேசுவிடம் சொல்கிறார், உன்னுடைய தாயும் உன்னுடைய சகோதர சகோதரிகளும் உனக்காக வெளியே காத்திருக்கின்றார்கள். அப்போது இயேசு என்ன சொன்னார்? யார் என் தாய், யார் என் சகோதர சகோதரிகள், யார் என் உறவினர்கள், யார் என் குடும்பத்தினர்? என் தந்தையின் வார்த்தைகளை கேட்டு அதன்படி நடப்பவர்கள் தான் என் தாய், என் சகோதர சகோதரிகள், என் உறவினர்கள், என் குடும்பத்தினர்கள் என்று தெள்ள தெளிவாக நமக்கு எடுத்துரைக்கிறார். அங்கு இயேசு அன்னை மரியாளை பற்றி உறுதிப்படுத்துகிறார். பெத்லகேமில் அன்னை மரியா இயேசுவின் தாயாக மாறவில்லை. வானதூதர் இறை சித்தத்தை அவருக்கு எடுத்துரைத்த போது, அந்த இறை வார்த்தையை அவள் ஏற்றுக்கொண்ட போதுதான் இயேசுவின் தாயாக அங்கே மாறுகிறாள். தூயாவியாரால் கருவுற்று ஒரு பிள்ளையை பெற்றெடுப்பீர், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவீர். அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, அன்னையினுடைய வாழ்க்கை, தந்தையை நோக்கி அந்த திருப்பயணத்தின் அவளுடைய வாழ்க்கை இறை வார்த்தையின்படி உள்ள வாழ்க்கையாக இருக்கிறது. இன்னும் இரண்டாவதாக பார்க்கும் போது அவளுடைய உறவு தொடர்புகள் இறை வார்த்தையின் உறவில் இருக்கிறது. வேறு எந்த அடிப்படையிலும் அவள் உறவு வைக்கவில்லை. இறை வார்த்தையின் உறவு. அந்த நபர் இயேசுவிடம் சொன்னபோது, உன் தாய் உன் சகோதர சகோதரர்கள் வெளியே இருக்கிறார்கள் என்று சொன்னபோது அவர் என்ன நினைத்துக் கொண்டு சொன்னார்? உன்னை பெற்ற தாய், இரத்த உறவு, உன்னுடைய இரத்த உறவு, உன்னுடைய குடும்பம் அங்கே காத்திருக்கிறது. ஆனால் இயேசு அதை மறுக்கிறார். யார் என் தாய்? இரத்த உறவை மறுக்கிறார். அவர் இறை வார்த்தையின் உறவை அவர் அங்கே உறுதிப்படுத்துகிறார். இன்று நாம் எந்த உறவில் நாம் செயல்படுகிறோம்? தமிழகத்தை நாம் எடுத்து பார்த்து கொண்டோம் என்றால், தமிழக திருச்சபையிலே எந்த உறவில் நாம் செயல்படுகிறோம்? ஜாதி என்ற உறவில் செயல்படுகிறோம். அவன் அந்த ஜாதி, இவன் இந்த ஜாதி என்று பிளவுபட்டு நாம் ஒரு கிறிஸ்தவன் என்ற பெயரை கொண்டு வாழ்கிறோம். ஆனால் உண்மையிலே அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை ஜாதியின் அடிப்படையில் பிளவுபட்டு பிரிந்து வேறுபடுத்தி ஒடுக்கப்படுத்தி அப்படி வாழும் போது நாம் உண்மையிலே அந்த அன்னையின் பிள்ளைகளாக வாழ முடியுமா? ஒரே ஒரு உறவு, இரத்த உறவு. ஜாதியின் அடிப்படையிலோ, மொழியின் அடிப்படையிலோ, கலாச்சாரத்தின் அடிப்படையிலோ, வேற எந்த அடிப்படையில் நாம் வாழ்ந்தாலும் அது இறைவனுக்கு, இயேசுவுக்கு, அன்னை மரியாளுக்கு விருப்பம் அல்லாதது. அப்படி நாம் வாழும்போது கிறிஸ்தவனாக இருக்க முடியாது. அப்படி நாம் வாழும்போது அன்னை மரியாளுடைய பிள்ளைகளாக நாம் இருக்க முடியாது. அன்னை மரியாளின் பக்தர்களே, ஆரோக்கிய அன்னையின் பக்தர்களே, இந்த கருத்தை நாம் இன்று மனதில் வைக்க வேண்டும். தந்தையை நோக்கிய பயணத்தில் நாம் இப்படிப்பட்ட வாழ்க்கை நடத்துகின்றோம் என்றால் அதை நாம் இப்போது அன்னையின் இந்த புண்ணிய இடத்தில் அதை விட்டு அதிலிருந்து வெளியேறி எல்லோரையும் இறைவனின் பிள்ளைகள் என்று ஏற்றுக்கொண்டு எல்லோரையும் நம்முடைய சகோதர சகோதரர்கள் என்று ஏற்று வாழும் ஒரு வாழ்க்கை, அன்னையை போன்ற வாழ்க்கை வாழ நாம் முன்வர வேண்டும். மூன்றாவதாக அன்னையினுடைய வாழ்க்கையை நாம் பார்க்கும் போது அவள் பிறருக்காக வாழ்பவளாக இருக்கின்றாள். இறைவனின் சித்தத்தை அறிந்ததும் அவள் தன்னை பற்றி சிந்திக்கவில்லை. ஒரு யூத குலத்தில் உள்ள ஒரு பெண் திருமணத்திற்கு புறம்பாக கருவுற்றிருந்தால் கல்லால் எறிந்து அவள் கொல்லப்பட வேண்டும். ஆனால் அன்னை மரியாள் அதை பற்றி சிந்திக்கவில்லை. எலிசபெத் தேவையில் இருக்கின்றால் அவர் உடனே விரைவாக அங்கே எலிசபெத்துக்கு உதவி புரிய செல்கிறாள். 3 மாதங்கள் அவளோடு இருந்து
இறை சித்தத்தை ஏற்றுக்கொள்ள எலிசபெத்துக்கு உதவுகிறாள். கானா நகரில் அந்த திருமணத்தில் தன்னை பற்றி சிந்திக்கவில்லை, மாறாக அந்த குடும்பத்தின் தேவையை அவன் உணர்கிறாள், அவர்களுக்காக பரிந்து பேசுகிறாள். சிலுவையின் அடியில் தன்னை பற்றி சிந்திக்கவில்லை, மாறாக இந்த உலகம் மக்களுக்காக இயேசுவின் இடத்தில் பாவிகளாகிய நமக்கு அவள் தாயாக அங்கே மாறுகிறாள். பிறருக்காக வாழ்ந்தவள், அதர் ஓரியன்டட்னஸ். இன்னும் நான்காவதாக நாம் அன்னையின் வாழ்க்கையில் காண்பது, அவளுடைய வாழ்க்கை முற்றிலும் இறைவனை போற்றி துதித்து எல்லாவற்றிற்கும் இறைவனுக்கு நன்றி செலுத்தும் ஒரு வாழ்க்கையாக இருக்கிறது. தந்தையை நோக்கிய அந்த பயணத்தில் திருப்பயணிகளாக இருக்கும் நாம், எதிர்நோக்கின் பயணிகளாக இருக்கும் நாம், அந்த அன்னையை போல் நம்முடைய வாழ்க்கையின் ஒவ்வொரு நேரத்திலும் ஒவ்வொரு கட்டத்திலும் என்ன நடந்தாலும் நமக்கு விருப்பம் உள்ளது அல்லது விருப்பம் இல்லாதது, நல்லது கெட்டது எது நம்முடைய வாழ்க்கையில் நடந்தாலும் அதற்கு நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துபவர்களாக மாற வேண்டும். ஏனென்றால் நாம் இறை வார்த்தையின்படி வாழும் மக்கள். எனவே அந்த இறை வார்த்தை அவருடைய சித்தப்படி நம்முடைய வாழ்க்கையில் நடப்பதற்கெல்லாம் நன்றி உள்ளவர்களாக ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு செகண்டும் நாம் அந்த இறைவனுக்கு எல்லாவற்றிற்கும் நன்றி செலுத்தும்பவர்களாக நாம் மாறுவோம். அன்னை மரியாளுடைய வாழ்க்கை அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருந்தது. கடைசியாக அன்னை மரியாளுடைய வாழ்க்கை மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருந்தது. சிலுவை அடியில் நின்று கொண்டிருக்கிறாள், அங்கே அழுது புலம்பவில்லை, மாறாக துணிச்சலோடு ஊக்கத்தோடு தன்னுடைய மகன் தந்தையின் சித்தத்தை நிறைவேற்ற அங்கே ஒத்துழைக்கிறாள். அங்கே அன்னை மகிழ்ச்சியோடு இருக்கின்றாள். அந்த மகிழ்ச்சி அவளுடைய உள்ளத்தில் இருந்து அவளுக்கு கிடைக்கிறது. எனவே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, எதிர்நோக்கின் பயணிகளாகிய நாம் இன்று அன்னை மரியாளை, ஆன்மீக திருப்பயணிகளுக்கு நம்பிக்கையாக விளங்கும் அந்த அன்னை மரியாளை நாம் வேண்டும் போது அவளுடைய வாழ்க்கையை நாம் சிந்தித்து அவளுடைய வாழ்க்கையில் அந்த அம்சங்களை ஏற்று அதன்படி வாழ நாம் முன்வர வேண்டும். இறை வார்த்தையின்படி உள்ள வாழ்க்கை, இறை வார்த்தையின் உறவில் தொடர்பு கொண்டு வாழும் வாழ்க்கை, அவ பிறருக்காக வாழும் வாழ்க்கை, எல்லாவற்றிற்காகவும் இறை தந்தைக்கு நன்றி செலுத்தி அவரை போற்றி துதித்து வாழும் வாழ்க்கை எப்போதும் மகிழ்ச்சியாக இருக்கும் ஒரு வாழ்க்கை. ஏனென்றால் இறைவன் நம்மிடம் இருக்கின்றார், மகிழ்ச்சியின் காரணனான இறைவர் நம்மிடம் இருக்கின்றார். அதுதான் இன்று அவளுடைய பிறந்த நாளில் அன்னை மரியாள் உங்களிடம் வேண்டுவது. Dear brothers and sisters in Christ Jesus, today we have the theme Mary, hope for the pilgrims, guiding travelers on their spiritual journey. In today's gospel we heard Jesus telling us, do not let your hearts be troubled. I will go to the Father and prepare a place for you. I will come again and will take you to where I am, so that you may be also there with me. This is what Jesus is saying. And Thomas, one of the disciples, asked Jesus, Lord, we do not know where you are going. How can we know the way? And Jesus tells him, I am the way, the truth, and the life. No one comes to the Father except through me. From this, I consider that our life is a journey to the Father. We are pilgrims of hope. We are in the Jubilee year. And so, our life is really a journey, and it is a journey to the Father. You take the Bible is a journey. It begins from the book of Genesis, the first book of the Bible, where Genesis 1 and 2, we find God beginning his journey. How does he begin? He begins by creating this world. He begins by creating me and you. And he wants to reach the new heaven and the new earth. And that is in Revelation chapter 21-22. And so he wants to reach the new heaven and earth. So, even the Bible is a journey. In that journey, he calls all of us. He calls Adam to follow him. He calls Abraham. He calls Moses. He calls the kings. Saul, David, Solomon.
He calls the prophets. He calls the judges. He calls all the peoples. And later he sends his only son, which we heard in today's gospel. Today's second reading from the letter to the Galatians. At last he sent his son through a woman. And then through the apostles he calls us. Now the church calls us to be pilgrims of hope. And so it is a journey. And in that journey, Revelation 21 verse 3, there is a voice from heaven. And the voice says, see, the home of God is among mortals. He will dwell with them as their God. They will be his people. He will wipe away every tear from their eyes. Death will be no more. Mourning and crying and pain will be no more. For the first things have passed. And dear brothers and sisters, this is what we hear. That is the good news today in this pilgrim center where millions and millions of people are coming to our Blessed Mother. And our Mother gives us this beautiful message, the good news to each one of us. In our journey towards the Father, she is giving us. And so through her life, we need to walk with her, looking at her life, following her life. Look at her life. Her life, as soon as at the Annunciation, when she heard the will of God, she accepted it. And she says, behold the handmaid of the Lord, be it done unto me according to thy word. From then on, Mary's life becomes a life according to the word of God. And that's what she would say even at the wedding at Cana to the servants. Do whatever he tells you. Follow the word of God. This is what today our mother is telling us to all her children who have come to her to celebrate her birthday. And then she lives by the word of God, not by her will. And again, her relationship is a relationship built around the word of God, not through any other type of relationships. Not a relationship according to the caste, not a relationship according to language, not a relationship according to race and culture, but only one type of relationship. Not even the relationship of blood relation, but only one relationship, that is a relationship according to the word of God. That's what the life of our mother is. Secondly, we find she has been other-oriented. The moment she submitted herself to the will of God, her life becomes an other-oriented life. She lives for others. She goes and serves her kinswoman Elizabeth. She goes to Cana, where the wedding, she is worried about the need of that family. Goes to Jesus to fulfill, requesting him to fulfill that need. At Calvary, she is standing there, not for herself, but for all of us to become our mother, to lead us in this journey to the Father, as she has journeyed already as a first Christian. And so, my dear brothers and sisters, that is our mother. At her feet we have come today on her birthday. And so today the mother is asking you to look at her life, imitate her, and live a life as she lived, for she is accompanying us, she is helping us, she is the mother of hope. She is the mother of hope, and hope does not disappoint. St. Paul says to the Romans, chapter 5, verse 5, hope does not disappoint. That's the great news on her birthday. Today she is giving us. What a wonderful place this God has given us. The Pilgrim Center, Anne Velangani. You won't believe, people are thirsting for it. Last week I was in Central Africa in two countries, Gabon and Cameroon. When I reached Cameroon, 10,000 people were there for our program. In all their bags, I saw the picture of Anne Velangani. The same picture. I had a doubt, how does she come to Africa? And so I went close by and looked at the picture, and it was ditto the picture of Anne Velangani. I asked them, how did you get this?
And they said, we have a shrine in a diocese called Bertua in East Cameroon. And there they have a shrine for Anne Velangani. Do you know? Do the fathers know here? Do the bishop of this place and the Adibar and all, do they know? Anne Velangani, without her knowing, she is going to all the people. And they were so much taken up. And I told them about the Velangani, the place here, gave them the miracles. They were simply taken up. They'll say, we will make a pilgrimage there. We will study, we will experience. We'll come back and make this center also like Anne Velangani. Our mother is going to everyone. Today, she is fond of all the human beings because she is the mother of God for mankind, not only for Christians. And so today, as we celebrate her birthday, let's pray to her. Let's imitate her. Let us follow her example. She is accompanying us. With that strength, let's go ahead in our journey to the Father. Amen.